கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவர் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவரின் கழுத்தை நெரித்து கொலை செய்த மனைவி ஊரை காலி செய்து வேறு ஊருக்கு சென்ற பிறகும் தொடர்ந்த கள்ளக்காதல் கட்டுப்பாடு விதித்த கணவரின் கதையையே முடிக்க திட்டம் போட்டு கொலை செய்த கொடூரம் துப்புரவு பணியாளரின் உயிரை குடித்த மனைவியும் கள்ளக்காதலனும் சிக்கினார்களா? பின்னணி என்ன? நடு ராத்திரி ஒரு ஆணோட அலறல் சத்தம் கேட்டிருக்கு. பக்கத்து வீட்டுல உள்ளவங்க அந்த ஆண் வீட்டோட கதவை தட்டி என்ன ஆச்சுன்னு கேட்டப்ப, என் கணவருக்கு அடிக்கடி வலிப்பு வரும், அதனால இப்படித்தான் கத்துவாரு. அப்போ இரும்பு பொருள் ஏதாவது கையில கொடுத்து அமைதியாக்கி அடுத்து தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க மனைவி. அந்த வீட்டுக்கு தம்பதி வாடகைக்கு குடி வந்து 3 நாள் தான் ஆகுது. அப்படிங்கிறதுனால அக்கம் பக்கத்துல உள்ள யாருக்குமே அந்த தம்பதி பத்தி சரியா எந்த விவரமும் தெரியாது. அவங்களும் சொந்த ஊர் திண்டுக்கல் சொக்கு பிள்ளை பட்டின மட்டும்தான் தெரியும். இதுக்கு மத்தியில விடிஞ்சதும் பக்கத்து வீட்டுல உள்ள ஒருத்தவங்க பழனி அம்மாளை தேடி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. உங்க கணவருக்கு வலிப்பு வரும்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி இருக்காருன்னு விசாரிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்போ கணவன் மாரியப்பன் மூச்சு பேச்சில்லாம கடந்திருக்காரு. மனைவிய ஆளை காணோம். அடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க மாரியப்பனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனப்ப அவர் உயிரிழந்துட்டதா சொன்ன டாக்டர்கள் போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து அங்கு வந்த போலீசார் மாரியப்பனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சுக்கிட்டு வந்த நபர்கள் கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்ப எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார், மாரியப்பனோ அவங்க மனைவியும் 3 நாளைக்கு முன்னாலதான் எங்க ஏரியாவுக்கு வாடகைக்கு வந்தாங்க, சொக்குப்பிள்ளை பற்றி தான் அந்த தம்பதியோட ஊருன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து அந்த ஊருக்கு போய் நேர்ல விசாரணை நடத்தி இருக்காங்க போலீசார். அப்பதான் மாரியப்பனோட உசுறு போறதுக்கு வேறு யாரும் காரணம் இல்ல, கட்டண மனைவிதான் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. பிள்ளையார்நத்தம் ஊராட்சியில தற்காலிக துப்புரவு பணியாளரா இருந்த மாரியப்பனுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. மகன்கள் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் செல்போனே கதின்னு இருந்திருக்காங்க பழனி அம்மா. எப்ப போன் பண்ணினாலும் வெயிட்டிங்லயே இருந்ததுனால மனைவிய யார்கிட்ட தான் பேசுறேன்னு கேட்டிருக்காரு கணவன். அப்போ எங்க அம்மா கிட்ட பேசின, அத்தை கிட்ட பேசினு உளறின பழனி அம்மாள் ஆனாலும் செல்போன்ல தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் மனைவியோட செல்போனுக்கு வந்த அழைப்பை மாரியப்பன் எடுத்து பேசினப்பதான் மனைவிக்கு உள்ளூர்ல உள்ள சூர்யாங்கிற நபரோட தகாத உறவு இருக்கிறதே தெரிஞ்சிருக்கு. 2 மகன்கள் இருக்கும்போது இந்த மாதிரி வேலைய பார்த்தா ஊர் உலகம் என்ன பேசும், நம்ம மானம் கப்பல் ஏறாதான்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு கணவன். ஆனாலும் மனைவி தகாத உறவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எந்த அறிகுறியுமே இல்ல. அதனால மகன்களை தன்னோட தாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு மனைவிய மட்டும் அழைச்சுக்கிட்டு சிலுக்குவார்பட்டி பக்கத்துல உள்ள எல்லைச்சாமிபுரத்துல ஒரு வாடகை வீட பார்த்து அங்க போயிட்டாரு மாரியப்பன். ஊரு விட்டு ஊரு போயும் மனைவியோட தரங்கட்ட வேலை தொடரத்தான் செஞ்சிருக்கு. அதனால கடுப்பான கணவன் மனைவி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. ஒண்ணு அட்வைஸ் பண்ணி நச்சரிக்கிறாரு, இல்லனா அதிகாரமா மிரட்டி நச்சரிக்கிறாரு. பேசாம இவரோட கதையவே முடிச்சிருவோம்னு பிளான் போட்டிருக்காங்க மனைவி பழனி அம்மாள். அந்த பிளானை சக்சஸ் பண்றதுக்காக நள்ளிரவு நேரத்துல கள்ளக்காதலன் சூர்யாவை தன்னோட வாடகை வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. அசந்து தூங்கிக்கிட்டு இருந்த மாரியப்பன் முகத்துல மனைவி தலையணைய வச்சு அமுக்கி கள்ளக்காதலன் சூர்யா கயிறால கழுத்தை இறுக்கி கொன்னு இருக்கான். அடுத்து அங்க 2 பேரும் நைட்டோட நைட்டா அங்கிருந்து தப்பி ஓடிட்டாங்க. விடிஞ்ச பிறகு பக்கத்து வீட்டுக்காரங்க பழனி அம்மாளை தேடி வீட்டுக்கு போனப்ப மாரியப்பன் மூச்சு பேச்சு இல்லாம கிடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அத்தனை உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. தலைமறைவா இருந்த பழனி அம்மாளையும் அவங்களோட தகாத உறவில் இருந்த சூர்யாவையும் கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க போலீசார்.